சண்டே நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பாருங்கள். பிரியாணி எல்லாருக்கும் செய்ய தெரியும், இருந்தாலும் நான் செய்யறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு பட்டை இதெல்லாம் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே 2 ஏலக்காய் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் போட்டு நல்லா ஆனியன் நல்லா விதங்கட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் நம்ம நிறைய போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு பிரியாணி. முட்டை ஃப்ரெண்ட்ஸ் வேக வச்சுக்கலாம். 4 முட்டை. பிரியாணினாவே முட்டை இருந்தால் தானே ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நல்லா கலராக வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அடி பிடிச்சிக்காத நல்லா கலரலாம். டொமேட்டோ போட்டுருங்க, தக்காளி. ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள், உப்பு, தயிர், லெமனு, மிளகா, வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா போட்டு 1 ஹவர் ஊற வச்ச சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொட்டிடலாம். இதில் கொட்டிடலாம்.
கறி நல்லா அந்த உப்பு மிளகாத்தூள் அதெல்லாம் கறி உள்ள நல்லா ஊறிட்டு நம்ம பிரியாணி தாளிச்சோம்னா அதனுடைய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் தெரியும், எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாத்தையும் ஒரு பெரட்டு நல்லா பெரட்டிக்கலாம் கறியை. நல்லா கொஞ்ச நேரம் நல்லா அந்த கறி விதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு. அரிசி ஃப்ரெண்ட்ஸ் இந்த டம்ளரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் 1 டம்ளர் போட்டேன் நான். தண்ணி ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காமிச்ச டம்ளரில் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உப்பு காரமெல்லாம் பார்க்கலாம். காரம் பத்தலை ஃப்ரெண்ட்ஸ், காரம் போட்டுக்கலாம். கரம் மசாலா பேக்கெட்டில் பாதி போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு போட்டுக்கின்னு எல்லாம் ஒரு கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நல்லா சலசலான்னு கொதிச்சிச்சுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொதிச்ச பிறகு நம்ம அரிசி ரெடி பண்ணி வச்சிட்டேன், கழுவி எல்லாம் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சலசலான்னு கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அரிசி நல்லா சலசலான்னு ஒலை கொதிச்ச பிறகு அரிசி நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு டைம் நம்ம உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உப்பு காரம் அதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம் ஒரு டைமு. நான் நெய் விட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா என் பசங்களுக்கு நெய்யினுடைய ஸ்மெல்லே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு. அதனால் நெய் அவ்வளோவும் விரும்ப மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களாம் கொத்தமல்லி கிள்ளி வச்சிருவேன், கருவேப்பிலைன்னு சொல்கிறேன், சாதி புதினா பிளாக் கலரில் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சும்மா கொஞ்சம் வாசனைக்காக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா திருப்பியும் நான் இன்னொரு முறை புதினாவும் கொத்தமல்லியும் திருப்பி போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட்டில் ஒரு முறை. அப்போ தான் இதனுடைய ஸ்மெல் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் செய்வீங்க, எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சிக்கன் கிரேவி பக்கோடா போடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், வெறும் மிளகாத்தூள், அப்புறமேட்டு இந்த முட்டையில் வெள்ளைக்கருவுத்தூள் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் கொஞ்சோண்டு கான் மாவு போட்டு நல்லா பெரட்டி 2 மணி நேரமாக ஊற வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பக்கோடாக்கு ரெடி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இந்த கலர் பவுட்ரெல்லாம் கலக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா பசங்க சாப்பிடுது அந்த கலர் பவுட்ரு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் எதுக்குமே நாங்கள் கலர் பவுட்ரெலாம் கலக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த தக்காளி கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி எங்களுக்கு. நீங்கள் பார்த்துட்டு பிரியாணி இல்லைன்னு நினச்சிக்க போகிறீங்க. தாலா சூடு இறந்தும் நம்ம தம் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி.
இன்னும் சூடு ஏறல ஃப்ரெண்ட்ஸ். தம் போட்டு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். விஜித்த போது எதுவுமே சார்ஜர் போடு. நான் இப்போ லைவ் போட போறேன். போன்னு சொன்னேன்.
போனியா? சம்மர் அடி வச்சிருவேன் நான் வந்தேன்னா. ಅದು ಕೊಳ್ತಿರ್ತೀವಿ ಅರ್ಧ ಇರೋದಕ್ಕೆ ಕಾಲು ಕಿಲೋದ ಇದು ಮಾಡಿ ಅವಳು வெளியே இருக்கும் வீடு போகிறதுல தொடப்பேத்தாயா வீடு பெறுகிற தொடப்போம் கவர் போடாதேவா போன் போட்டுக்கிறா கவர் போட்டியா ஒன்றையும் சொல்லு யார் வீட்டில் விளையாடுவீங்களா?
தருண் அங்கே வந்தாங்கல்ல தருண் நல்ல யாருக்கிட்ட போய் சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு தருண் கிட்ட எங்கந்தான் அவங்க வீட்டாண்ட போய் சொல்லிட்டாங்களா என்னண்ணே வந்து கூப்பிடுறேன் 3 மணிக்கெல்லாம் யாரு கேட்டு போனா உங்ககிட்ட தான் கேட்டு தானே போனா என்னண்ணே வெயி அந்த பொண்ணுக்கு சொன்னா நான் தருண் கிட்ட போய் சொல்லிட்டு வருமான்னு சொல்லிட்டேன் இந்த வேலை பண்ணிட்டு போய் சொல்லிட்டு வந்தேன் நான் 4 மணி தான் நான் அன்னைக்கு போய் பார்த்து கது போட்ட பரம்பாரு அந்த பேப்பர் எல்லாம் பொறுக்கு கட் பண்ணி போட்டல பொறுக்கு அது பேப்பர் வரைக்கும் பொறுக்கு கட்டு எடுத்தா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தம் போட்டாச்சு. சாதம் நல்லா பலப்பலன்னு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு முறை தம் கட்டி பிரியாணி செய்கிறது. நான் எப்போவுமே குக்கரில் தான் தாளிச்சிடுவேன். சரி இந்த ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம், பரிமாறத்தை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சுட 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 பிரியாணி, லெக் பீஸோட ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி. தயிர் ஃப்ரெண்ட்ஸ், தயிரும் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணேன். சிக்கன் பக்கோடா, எக்கு, சிக்கன் பக்கோடா எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எக்கு ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எதனா ஒரு தப்பு இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். வாங்க சாப்பிடுவீங்க.